அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நாம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் தள்ளப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, அற்பமாய் எண்ணப்படும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் நமக்கு சொன்னதுங்க. நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துறவங்க, அற்பமாய் எண்ணுகிறவர்கள் யாராவது இருக்கலாங்க. கிறிஸ்தவ விரோதியா இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரரா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பொறாமை கொண்ட மக்களா இருக்கலாம், ஏன் வீட்டாரே சத்துருக்களா இருக்கலாம். வீட்டிலே, வெளியில, வேலை ஸ்தலத்துல, எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் உங்களை அற்பமாய் எண்ணி துன்பப்படுத்தி உங்களை தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 10:36 கர்த்தர் சொல்லுகிறார், வீட்டாரே சத்துரு. எப்படி சார் வீட்டார் சத்துருவா மாறுவாங்க? ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மக்களுக்கு வீடே சத்துருவாய் மாறுகிறது. அதுதான் இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம், பாடு. அப்படி கிறிஸ்துவின் நிமித்தம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம், உத்தமமாய் இருப்பது நிமித்தம், உண்மையாய் இருப்பது நிமித்தம் உங்களுக்கு உலகம் வாழ்த்தும் போற்றும்னு கர்த்தர் சொல்லல. உங்களுக்கு பாடு உண்டு, உபத்திரம் உண்டு. உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அற்பமாய் நினைப்பார்கள். அப்பொழுது இருதயம் நொறுக்கப்படும். பயப்படாதிருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த மலை பிரசங்கத்தை ஆண்டவர் உலகத்தாருக்கு சொல்லலைங்க. வாசிப்பார் 2 பகுதியிலும், சீசர்கள் இயேசு விடத்தில் வந்தார், அவர்களுக்கு போதித்தார் என்று சொன்னால் யாருக்குன்னா நமக்குத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சொன்னது தாங்க இந்த மலை பிரசங்கம். அப்படியானால் ஒருவேளை இந்த நேரத்தில் நானும் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறேன். அநியாயமாய் பகைக்கப்படுகிறேன், முகாந்தரம் இல்லாமல் பகைக்கப்படுகிறேன். என்னுடைய உழைப்பை யாரும் புரிந்து கொள்வதில்லை, தவறாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நொந்து இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தான் கர்த்தருக்கு முன்பாக பாக்கியவான்கள். ஆகவே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.